இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க டியூட்டிக்கெல்லாம் ஒண்ணு போக தேவையில்லப்பா. இப்ப நான் செக்யூரிட்டி ஆபீஸுக்கு தான் போறேன். இனிமே எனக்கு பகல் டியூட்டி வேணா, நைட் டியூட்டி கொடுங்கன்னு கேட்கறதுக்காக போறேன். பா நைட் டியூட்டினா ஃபுல் நைட் வேலை செய்யணும்ப்பா. அப்ப நீங்க எப்ப தூங்குவீங்க? உடம்பு என்னப்பா ஆகுறது? இங்க தூக்கம் இல்லாம புரண்டு புரண்டு படுக்கிறதுக்கு பதிலா ஏதோ ஒரு கடை வாசல்ல சேர போட்டு உக்காந்துருக்க போறேன். வேலைக்கு வேலையும் ஆச்சு, வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சுடாமா. ஏங்க ஏங்க என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கீங்க? ஆதிர கிட்டதா பளிச்சுன்னு உண்மையான காரணத்தை என்னன்னு சொல்லலாம்ல. சும்மா மனவரி கண்டதையும் பேசிக்கிட்டு என்ன சித்தி சொல்றீங்க? அப்பா ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரா? அம்மாடி 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 அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பா சும்மா இருங்கப்பா. சித்தி அப்பா உண்மையான காரணம் சொல்ல சொன்னீங்கல்ல, அது என்ன? ஆதிர அந்த சத்யா இருக்கால, உங்க அப்பாவை ரொம்ப மரியாதை இல்லாம பேசிட்டா. உன்னைக்கே அந்த பொண்ணை ஒரு வழி பண்ணி இருந்திருப்பேன். என்ன பண்றது, உனக்காக தான் பல்ல கடிச்சு வாயை மூடிக்கிட்டு பொறுமையா இருந்துட்டேன். உங்க அப்பா கடைக்கு மறுபடியும் வேலைக்கு வந்தாருன்னா திருப்பி அந்த பொண்ணு ஏதாவது ஒண்ணு சொல்லி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதோட இல்லாம உங்க அப்பாவை காரணம் காட்டி அந்த பொண்ணு உன்கிட்டயே பிரச்சனை பண்ணுவா. அதனாலதான் உங்க அப்பா வாட்டர் கேன் கடைக்கு வரமாட்டேன்னு தயங்கிட்டு இருக்காரு. மறுபடியும் செக்யூரிட்டி வேலைக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டாருமா. என்னப்பா இதெல்லாம்? சத்யாக்காகவா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? அப்படின்னா நீங்க என்ன பத்தி எதுவும் நினைச்சு பாக்கலையா? மாடி அப்படிலாம் ஒண்ணு இல்லடாமா. அந்த புள்ள சத்யா என்ன அவமானப்படுத்துறத நினைச்சுலாம் நான் எந்த முடிவும் எடுக்கலடாமா. என்ன வச்சு அந்த புள்ள ஒன்ன எதுவும் அவமானப்படுத்த கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். என்னப்பா? அக்கா வா அகல்யா, வா ஜெகா. என்ன இப்பதான் காலேஜ்ல இருந்து வரீங்களா? ஆமா. சரி, 2 பேரும் ஒழுங்கா படிக்கிறீங்களா எப்படி? அதெல்லாம் நல்லா தான் படிக்கிறோம். நீ தான் எங்களை மறந்துட்டியே. ஏய் அடி வாங்க போற ஜெகா. அங்க எவ்ளோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிச்சாலும் டெய்லி உனக்கும் அகல்யாவுக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டு தானே இருக்கேன். நாங்க குடி போன புது வீட்ல வச்சு நாளைக்கு சத்யாவுக்கு தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் நடத்த போறோம். ஏய் அந்த ஃபங்க்ஷனுக்கு நீயும் வருவல்ல? ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நாம அங்க உட்கார்ந்து ஊர் கதையை எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். நடி அந்த புள்ள சத்யா தனக்கு நடந்த கல்யாணத்தை கல்யாணமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ என்னடானா தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் நடத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மடி இந்த விஷயம் அந்த புள்ளைக்கு தெரியுமா? அந்த புள்ள ஒத்துக்குச்சா? சத்யா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இப்பவும் அவ என்ன பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்காங்கிற உண்மைய நான் அப்பா கிட்ட சொன்னா அவர் கண்டிப்பா வரமாட்டாரு. அதனால உண்மையை சொல்லாம பொய் சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். ஆதிர என்ன எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டு இருக்க? அந்த பொண்ணு சத்யா அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாளா? ஆமா சித்தி, ஒத்துக்கிட்டா அவ. என்னடாமா அந்த புள்ள எப்படிமா ஒத்துக்குச்சு? அப்பா சத்யா ஆசைப்பட்ட மாதிரி நாங்க புது வீட்டுக்கு மாறணும்ல, அதனால அவ ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அவ கேட்டதை நாங்க நிறைவேற்றி வச்சிட்டோங்கிறதுனால அவளும் எங்க வீட்டு மருமகளாக சம்மதிச்சிட்டாப்பா. மடி நெசமானதான் சொல்றியாடா? ஆமாப்பா. அப்படியா? சத்யா தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனுக்கு சம்மதிச்சது மட்டும் இல்லாம உங்க எல்லாரையும் கூட இன்வைட் பண்ண சொல்லிருக்கா. அந்த பொண்ணு திருந்திட்டதா நான் நினைக்கலம்மா. எங்களெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட சொன்னது எங்களை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணி ஒன்னு அவமானப்படுத்துறதுக்காக தான் இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். அதனால நாங்க வரலம்மா. அப்பா சத்யா பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா நீங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வரலனாதான்ப்பா பிரச்சனை பண்ணுவா. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, அவதான் உங்களை கண்டிப்பா வர சொல்லி கூப்பிட்டாப்பா. ப்ளீஸ்ப்பா, அவ கூப்பிட்டு நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரலனா அதை வச்சு தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணுவாள்ல. அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் வாங்கல. பாட்டி மாமா எல்லாருமே நீங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க சத்யாவுக்காக எங்க எல்லாரோட ஆசையையும் நிராசையும் ஆக்கணும்னு நினைக்கிறது தப்பில்லையாப்பா? அப்பா சத்யா உங்களை அவமானப்படுத்தினாலோ இல்ல கோவப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டாலோ அதுக்கு நான் பொறுப்புப்பா. இப்ப நாங்க புது வீட்டுக்கு போய் அங்க முதல்ல எடுத்து நடத்துற ஃபங்க்ஷன் பா. அதனால நீங்க சித்தி அகல்யா ஜெகன் எல்லாரும் கண்டிப்பா வரணும்ப்பா. என் ஆசையை நிறைவேத்துங்களேன் பா, ப்ளீஸ் பா. சரிடாமா.
சித்தி உங்களுக்கும் சம்மதம் தானே? அப்பாவே சம்மதிச்சிட்டாரு. அப்புறம் நான் என்னமா இதுல சொல்றதுக்கு இருக்கு? எனக்கும் சம்மதம் தான்.